கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் நற்குணசாலியாய் இருந்தார்கள். ஆமென். இங்கு பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகள் என்று உள்ளது. ஏன் அவர்களை பற்றி இப்படி ஒரு வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நற்குணசாலிகள் என்று? பரிசுத்த வேதத்தை புரிந்து படிப்பது மிக மிக அவசியம். உண்மையான கருத்துக்கள் என்ன என்று ஆராய மொழி அறிவு அவசியம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் கிரேக்க மொழியிலும் உள்ளது ஒரிஜினலாக. நாம் வேற்று மொழிகளை அறிந்து வேத படிக்க வேண்டுமா? ஆம், வேதம் வேற்று மொழிகளிலும் அதன் அர்த்தத்தை ஆராய்ந்து படித்தால் மிக மிக நல்லது. ஒரு முறை ஒரு கிராம மக்கள், கிறிஸ்தவ மக்கள் வீட்டில் மொட்டையடித்து காது குத்தும் நிகழ்ச்சியில் பேச ஒரு சபை போதகரை பேச சொன்னார்கள். இவரும் மொட்டை அடிப்பது பற்றி வேதத்தை ஆராய்ந்து பார்த்து முடி பற்றி நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஞானிகளுக்கு முடி அவர்களுக்கு செல்வம் என்று உள்ளது. இந்த தலைப்பை மையமாக கொண்டு செல்வமாக கருதப்பட்ட பெண் குழந்தையின் முடியையே இவர்கள் காணிக்கையாக செலுத்திவிட்டார்கள். அப்படி பேசி ஆசீர்வாதம் சொல்லி முடித்து விட்டார். இப்படி ஒரு வசனம் உண்டா என்று அந்த கிராம மக்கள் போதகரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். இந்த வசனம் ஆங்கிலத்தில் தி க்ரௌன் ஆஃப் தி வாய்ஸ் இன் த ரிச்சஸ் என்று உள்ளது. இங்குள்ள அர்த்தம் வேறு. முடி என்பது கிரீடம், மகுடம் ஆகும். ரிச்சஸ் என்பது செல்வம் அல்ல, பணமும் அல்ல, அவனது நற்செயல்களை நன்மைகளை குறிப்பிடுகிறது. பரிசுத்த வேதத்தில் கூந்தல், மயிர், ரோமம் என்று தான் உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமது பரிசுத்த வேதத்தை ஒரு முறை 2 முறை அல்ல பல முறை படித்தாலும் பரிசுத்த வேதம் ஒரு பொக்கிஷம். இது போன்ற புரியாததை அர்த்தத்தை வேற்று மொழிகளில் படித்தால்தான் இதன் அர்த்தம் உடனே புரிந்து விடுகிறது, அல்லது சற்று நேரம் தியானித்தாலே புரிந்துவிடும். பரிசுத்த பவுல் குறிப்பிடும் பெரேயா பட்டணத்தார் பரிசுத்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்ததினால் அவர்கள் நற்குணசாலிகள் அல்ல, நற்குணசாலிகளாக இருந்தார்களாம். ஆமென். காட் பிளஸ் யூ.